பரலோக தேவனுடைய உன்னதமான நாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அழியாத மாறாத தெய்வத்தின் கிருபையில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அவரை இரவு பகலுமாய் தேடுகிறவர்கள் மேன்மையை காண்பார்கள், ஜெயம் பெறுவார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். 70ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம், ஆவியான தேவன் இப்படியாக நமக்கு அவர் சொல்லுகிறார்: உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை தேடுகிறவர்கள் எப்போதும் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஆண்டவராக இயேசுவை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஆமென் அன்பானவர்களே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது? மாலை வேளையில் அநேக நோயாளிகளும் அநேக பாவிகளும் பிசாசு பிடிக்கப்பட்ட மக்களும் இயேசுவை தேடி வந்தார்களாம். அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு குணமாக்கினாராம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. 1000 மக்கள், ஒருவர் மிதிக்கத்தக்கதான பெரும் கூட்டம், 1000 கூட்டம் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் அநேக ஆயிரங்களை இயேசு சுகமாக்கினார். அத்தனை ஆயிரங்களுக்கும் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு அற்புதங்களை பண்ணி திருப்தியாக சாப்பிட வைத்தார். 12 கூடைகள் எடுத்து 12 அப்போஸ்தலர் வீட்டுக்கு ஆண்டவர் திருப்தியான சாப்பாட்டை அனுப்பி வைத்தார். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு கூட ஆண்டவர் இயேசுவை தேடினான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பிச்சை எடுக்கிறவன். கண் திறக்கப்பட்ட அவன் இயேசுவின் பின்னாலே சென்று விட்டானோ. பாருங்க, அவன் வாழ்க்கையை மாற்றினார். அவன் இடத்தையும் மாற்றிட்டார். அவன் எதிர்காலத்தையும் மாற்றிட்டார் ஆண்டவர். இப்போ அவன் பிச்சை எடுக்கிறவனா இல்லை, உழைத்து சம்பாதிக்கிறவனாய் ஆண்டவர் இயேசு மகிமைப்படுத்துகிறவனாக அவரோடு சென்று விட்டானோ. இப்படித்தான் கர்த்தரை அனுதினமும் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் தலைமுறை மாறும், உங்கள் சந்ததியே மாறும். கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்கள். ஜெபிப்போமா. அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு கொடுத்தீரே. அந்த ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, பிதாவே, உமது மகிமை அவர் வழியாக நாங்கள் கண்டோம். ரட்சிப்பை கண்டோம், விடுதலை கண்டோம், சுகத்தை கண்டோம், பலத்தை கண்டோம், புது வாழ்வு கண்டோம், புது வீட்டை கண்டோம், புது எதிர்காலத்தை கண்டோம். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் மகிமையானவைகளை நீ செய்தீர். கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிறவர்கள் எப்போது உண்மையே தேட, எல்லாவற்றிலும் உண்மையே தேட பலன் தாங்க அப்பா. உண்மை இல்லாமல் வேறு எதையுமே நாங்கள் பூமியில் தேடாதபடி எங்களுக்கு பலன் தாரும். என்றால் உண்மை தேடினால் போதும், எல்லாமே எங்களை தேடி வருகிறது. உமக்கு கோடி நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.